பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், விமான நிலையத்தில் கருப்பு கொடி காட்டப்படும் என ஒன்று தமிழக டாஸ்மார்க் நிறுவனங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கண்டித்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அதிகமான கோடி ரூபாய் முறைகேடு இரண்டாவது வருகின்ற 22ஆம் தேதி கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழக அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை என்ற பெயரில் தமிழகத்திற்கு வருகை தந்து தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். எனவே காவிரியின் குறுக்கே எக்காரணத்தை இந்த ரெண்டு விஷயமாகவும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆனால் கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. முதலாவதாக தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சீரமைப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்திற்கு கர்நாடக அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் விமான நிலையத்தில் கருப்பு கொடி காட்டப்படும். அதே நேரத்தில் தமிழக விவசாயிகள் டாஸ்மார்க் நிறுவனத்தில் அவர்களாலே இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாலே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் காரணமாக தமிழக அரசின் அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட கோடிகள் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் 1000க்கு மேல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பொதுவாக பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது குற்றம் சாட்டினார். விற்பனை செய்கின்ற இடத்திலே கமிஷன் அடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 10 ரூபா பாலாஜி நம்முடைய அமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. காமராஜர் எல்லாம் வாழும் காமராஜர்னு பல பேரை சொல்றோம். ஆனா இவருக்கு 10 ரூபா பாலாஜின்னு பேரு ஒரு அமைச்சர். அவரு ஏற்கனவே வழக்குல வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி கொண்டு மோசடி செய்த வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தினுடைய கண்டனங்களை எல்லாம் மீறி தேவையா இவர் அமைச்சராக தொடர வேண்டுமா என்ற நீதிமன்றத்தினுடைய கேள்விகளை எல்லாம் மீறி மீண்டும் அவரை அமைச்சராக்கி இன்றைக்கு அவருடைய துறையில ஒரு மிகப்பெரிய ஊழலை மீண்டும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அப்போ ஒரு சந்தேகம் எழுகிறது, எதற்காக இவரை அமைச்சராக்கினார்கள்? என்ன சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இந்த அரசாங்கத்தில்? அது மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்த பொழுது மின்சார உற்பத்தியை அதிகரித்திருக்கிறாரா? மின்மிகை மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை மாற்றி இருக்கிறாரா? இல்ல என்ன சிறப்பு அவர்கிட்ட இந்த அரசாங்கம் கண்டிச்சு? அல்லது டாஸ்மார்க் நடத்தக்கூடிய அமைச்சர் டாஸ்மார்க்ல ஏற்கனவே 10 ரூபா பாலாஜின்னு பெயர் எடுத்திருக்கிறாரே தவிர அந்த டாஸ்மார்க்ல குடிகாரர்களுக்கு கூட அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்காத அளவிற்கு ஏதாவது புதிய மதுக்களை கண்டுபிடிப்பதற்கான வழியை கண்டுபிடித்து மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற சிந்தனையில செயல்பட்டிருக்காரு அந்த அமைச்சர். ஏதாவது உண்டா? எந்த காரணமும் கிடையாது. ஒரு சிறைக்கு சென்ற அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட, நீதிமன்றத்தால் இவர் அமைச்சராக தொடர வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட ஒருவரை மீண்டும் அமைச்சராக்கி இன்றைக்கு அந்த அமைச்சருடைய துறையின் கீழே பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை. இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த ஊழலே தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னா சத்தீஸ்கர்ல, டெல்லியில ஏற்கனவே அங்கே இந்த மாதிரியான மதுபான ஊழல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அதே போல தமிழகத்திலும் கூட இந்த பல ஆயிரம் கோடிகள் 40,000 கோடி, கிட்டத்தட்ட 45,000 கோடி, 50,000 கோடி என்று பேசப்படுகிறது. இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழல், இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். உடனடியாக இந்த டாஸ்மார்க் அமைச்சராக, சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த மதுபான ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து
தொகுதி மறுவரைக்கான ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே கலந்து பேசுவதற்காக வருகை தர இருப்பதாக சொல்கின்றார். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றார். தொகுதி மறுவரை என்பது மத்திய அரசாங்கம் இதுவரை அதை பற்றி திட்டமிடவில்லை, அறிவிக்கவில்லை. தேர்தல் ஆணையமும் அதை பற்றி தெளிவான குறிப்புகளை கொடுக்கவில்லை. எந்த அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை செய்யப்படும், எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராத, தொகுதிகள் குறையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து, ஊழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களிலிருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியை மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்பொழுது நம்முடைய டெல்டா விவசாயிகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல், இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று உறுதியெடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துணை முதலமைச்சரை வரவேற்று மகிழ்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து டெல்டா பகுதிகளிலே விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடிம்பால் எரிக்கக்கூடிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டங்களை, கருப்பு கொடி போராட்டங்களை, பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம்.